அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். இங்க இருக்கவங்கல்ல யாராவது ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க இருக்கீங்களா? அதுக்கப்புறம் அப்போ ரொம்ப சிறுவர்களாக இருந்தவங்க கூட அந்த போராட்டத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மெரினாவில் நடந்த அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அத்தனை நாளும் நான் இங்கே இருந்தேன். அப்போ பார்த்த ஒரு எழுச்சியை நான் இன்னைக்கு உங்ககிட்ட பார்க்குறேன். நண்பர்களே, இன்னைக்கு வந்து எல்லாம் பேசுகிற எல்லாருமே நீட் அதனுடைய பிரச்சனை எல்லாத்தையும் பற்றி பேசினாங்க. ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன், இந்தியாவிலேயே நீட் ஒரு அபாயம்னு முதல்ல புரிஞ்சுக்கிட்டது நம்ம தான். முதல் போராட்டத்தை நடத்துறது நம்ம தான். இன்னைக்கு வரைக்கும் நம்ம போராடுறோம். ஒரு காலத்தில் இந்திய திணிக்காதுன்னு நம்ம தான் ஃபஸ்ட்டு போராடினோம். இன்னைக்கு நீட்டை திணிக்காதுன்னு நம்ம தான் ஃபஸ்ட்டு போராடுறோம். இந்தியாவில் எல்லா விஷயத்துக்கும் முன்னோடியாக இருக்குது தமிழ்நாடு. இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கோம். அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஜென்சி கிட்ஸும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்காங்க. ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா ஜென்சி கிட்டுனா 2 வருஷமா ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி ஆயிருந்துச்சு. ஜென்சி கிட்டுனா அவனுக்கு அரசியல் தெரியாது, சென்சி கிட்டுனா பொறுப்பு இல்லாதவங்க, சென்சி கிட்டுனா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கேளிக்கையில் ஈடுபட்டிருப்பாங்க அப்படின்னு. இன்னைக்கு இந்த போராட்டத்தினுடைய காணொலிகளை எல்லாம் இன்னைக்கு இந்தியா முழுக்க பார்க்குறாங்க, தமிழ்நாடு முழுக்க பார்க்குறாங்க. தமிழ்நாட்டினுடைய ஜென்சி கிட்ஸ் வந்துட்டு இந்த அளவுக்கு அரசியல் விழிப்புணர்ச்சி உள்ளவங்களா அப்படிங்கிறத உங்கள் மூலமாக நீங்க காட்டியிருக்கீங்க. ரீல்ஸ் போட்டு கேளிக்கை பண்ணுறவங்க மட்டும் ஜென்சி கிட்ஸ் கிடையாது. இந்த போராட்டத்தில் இருக்க எல்லாருமே நீங்களும் இங்கே ஜென்சி கிட்ஸ் இருக்கீங்க. நமக்கு ஒரு அரசியல் இருக்கு, நமக்கு ஒரு போராட்டம் இருக்கு, நமக்கு ஒரு எதிர்ப்புணர்ச்சி இருக்குங்கிறத நீங்கள் இன்னைக்கு காட்டியிருக்கீங்க. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இன்னைக்கு டெல்லியிலேருந்து வரக்கூடிய செய்திகள்லாம் கொஞ்சம் கவலை தரக்கூடியதாக இருக்குது. நம்ம அதையும் சேர்த்து பேசணும். ஜல்லிக்கட்டு போராட்டம் அதனுடைய கடைசி நாளில் எப்படி முடிஞ்சதுன்னு உங்களுக்கு தெரியும். இளைஞர்களை மிக மோசமாக தாக்கி வன்முறையில் அன்னைக்கு ஆழ்த்துறதை நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நீங்கள் அதே மாதிரியே வந்து இந்த குடியுரிமை திருத்த சட்டம் அதுக்கு எதிரான போராட்டத்தை டெல்லியில் எப்படி அடித்து நொறுக்குனாங்கன்னு நமக்கு தெரியும். இப்போ பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே மாணவர்களுடைய பொறுமையை சோதிப்பதற்காக அவங்க இந்த போராட்டத்தை, இந்த நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் இந்த போராட்டத்தை எப்படியாவது வன்முறையின் மூலமாக கலைக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது நாளைக்கு இருக்கலாம், நாளன்னைக்கு இருக்கலாம். ஒரு மிகப்பெரிய இரத்த களரியை ஏற்படுத்தி இந்த மாணவர்களை ஒழிக்க வேண்டும் என்கிற திட்டத்தோடு ஒன்றிய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது அப்படி ஒரு விஷயம் நடந்தால் நாம் அதற்கு தருகிற பதிலடி என்பது இந்தியா முழுக்க இருக்க வேண்டும். அதற்கு கொடுக்கிற பதில் என்பது தமிழ்நாடு முழுக்க நடக்க வேண்டும். ஏனென்றால் டெல்லியில் மாணவர்களை கலைத்து விட்டால் இந்த போராட்டத்தை ஒடுக்கிவிடலாம் என்று அவர்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இன்றைக்கு இது ஒரு வெறுமனே நீட்டுக்கான போராட்டம் மட்டும் கிடையாது. இது மாறாக ஒரு அசைக்கவே முடியாத ஒரு அதிகாரத்தை நோக்கி இன்னைக்கு இளைஞர்கள் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்திருக்கிறார்கள். மோடி இன்றைக்கு அஞ்சுகிறார் என்று சொல்கிறார். ஏனென்றால் மாணவர்கள் அன்னைக்கு சொல்றாங்க போராட்டத்தில், நீங்க தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணலன்னா நாங்கள் அடுத்தது பிரதமரோட ராஜினாமாவுக்கு வருவோம் அப்படின்ட்டு. இதுதான் போராட்டம். அவர் ராஜினாமா பண்ணா பிரதமர் ராஜினாமா பண்ணட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேலையில்லா திண்டாட்டம், இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை பற்றின நிச்சயமின்மை, அராஜகம், எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாத அரசு. இது இத்தனையும் இன்றைக்கு இத்தனை லட்சம் இளைஞர்களை தெருவுக்கு கொண்டு வந்திருக்கிறது. அவர்கள் அவ்வளவு ஈஸியாக திரும்பி போக மாட்டார்கள். அவர்களுக்கு பதில் தேவை. நீங்கள் இத்தனை காலம் பொய்களை சொன்னீர்கள், இத்தனை காலம் அராஜகத்தின் வழியாக ஆட்சி செய்து கொண்டிருந்தீர்கள். இதற்கு எதிராக இன்றைக்கு மக்கள் பதில் கேட்கிறார்கள், இளைஞர்கள் பதில் கேட்கிறார்கள். இதை நீங்கள் நிராகரித்தால், இதை வன்முறையில் மூழ்கடிக்க நினைத்தால் இதைவிட மிகப்பெரிய கிளர்ச்சியை இந்த நாடு சந்திக்கும்.
அதற்கான அடையாளம்தான் இங்கே கூடியிருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும். இந்த இடத்தில் இந்த போராட்டம் ஏற்படுத்தக்கூடிய மன எழுச்சி சாதாரணமானதல்ல. ஏனென்றால் நாங்கள் பார்க்குறோம், இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏதேதோ கேளிக்கை காணொளிகள், இன்ஸ்டாகிராம்னா ரீல்ஸ் போடுற இளைஞர்கள் வந்து டான்ஸ் ஆடுவாங்க, ஏதோ சினிமா முகத்தில் இருப்பாங்கன்னு. ஆனால் இன்னைக்கு பாருங்க, எந்த பேஜை திறந்தாலும் டெல்லி போராட்டமும் இந்தியா முழுக்க நடக்கிற போராட்டம் தான் இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி வந்துகிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமான சைபர் ஸ்பேஸ் அதை முழுக்க இன்னைக்கு இந்த இளைஞர்கள் கைப்பற்றிட்டாங்க. அவங்களுடைய குரல் மட்டும்தான் இப்போ கேட்குது. இதுதான் ஒரு உண்மையான புரட்சி. இப்போ எதை வந்து அதிகார வர்க்கம் தன்னுடைய கையில் வைத்திருந்ததோ அதை இன்றைக்கு இளைஞர்கள் தங்கள் கையில் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் நான் இந்த போராட்டம் தொடர்பாக எழுதிய ஒரு கவிதையை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த கவிதை வந்து நேற்று இரவு வந்து எழுதின, இதுவரைக்கும் 3 லட்சம் பேர் இந்த கவிதையை வந்து படிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு மன எழுச்சியை இந்த கவிதை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த கவிதையை கேளுங்க, கொஞ்சம் அமைதியாக கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும். இந்த 2 புகைப்படங்களையும் சுவர்களில் மாட்டி வையுங்கள். 2 போட்டோ வைரல் ஆயிட்டு இருக்கு. என்ன போட்டோன்னு உங்களுக்கு தெரியும். இந்த 2 புகைப்படங்களையும் சுவர்களில் மாட்டி வையுங்கள். ஒரு படத்தில் ஒரு மாணவி போலீஸ்காரன் தாக்குவதற்கு லத்தியை உயர்த்தும் போது ஒரு கோழி தன் குஞ்சுகளை பருந்திடமிருந்து பாதுகாப்பது போல 2 கைகளாலும் அவர்களை பாதுகாக்கிறாள். அவளுக்கு பயமில்லை. இன்னொரு படத்தில் ஒரு மாணவி தன் தோழர்களை பிடித்துச் செல்லும் ராணுவ வாகனத்தை நேர் நின்று ஒரு மிருகத்தை அடக்குவது போல தடுத்து நிற்கிறாள். அவளுக்கு பயமில்லை. சுவர்களில் மாட்டப்பட்ட புனித படங்களை அல்லது கதாநாயகர்களின் படங்களை கலற்றிவிட்டு அந்த பெண்களின் படத்தை மாட்டுங்கள். அவை அச்சமின்மை என்ற புதிய பழக்கத்தை கற்றுக் கொடுக்கும் படங்கள். ஏன்னா நமக்கு பயப்படுறதா நம்ம பழக்கமாயிருச்சு. அவை அச்சமின்மை என்ற புதிய பழக்கத்தை கற்றுக் கொடுக்கும் படங்கள். அந்த பெண்கள் இதற்கு முன் கரப்பான் பூச்சிகளுக்கு பயப்படுபவர்களாக கூட இருந்திருக்கலாம். அப்புறம் அவர்களே ராட்சத கரப்பான் பூச்சிகளாக மாறினார்கள். அவர்கள் இதற்கு முன் சாலையை பயந்து கடந்தவர்களாக இருந்திருக்கலாம். இப்போது அவர்கள் அதிகாரத்தின் புல்டோசர்கள் தகர்க்க முடியாத மனித அரணாக மாறி இருக்கிறார்கள். உங்கள் சுவர்களில் உங்கள் மூதாதையர்களின் வேட்டையாடிய மானின் தலைகளோ புலியின் தோள்களோ மாட்டப்பட்டிருந்தால் அவற்றை கலற்றிவிட்டு அந்த பெண்களின் படங்களை மாட்டுங்கள். அவை உங்கள் குழந்தைகளுக்கு நல்வழி காட்டட்டும். இதே இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு 2-3 நாள் எழுதின இன்னொரு கவிதை இருக்கு. அவர்கள் இப்போது கரப்பான் பூச்சிகள் இல்லை, எங்கிருந்தோ வருகிறார்கள். அலையலையாக இருண்ட வீடுகளிலிருந்து கனல் பூத்த கண்கள். உங்களை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். அவர்கள் எங்கிருந்தோ வருகிறார்கள். அலையலையாக இருண்ட வீடுகளிலிருந்து கனல் பூத்த கண்கள், பற்றி எரியும் குரல்கள், திமிரி எழும் முழக்கங்கள், அதிகாரத்தின் செவி கிழிக்கும் பாடல்கள். எங்கிருந்தோ வருகிறார்கள். அலையலையாக பாலடைந்த வகுப்பறைகளிலிருந்து. லத்தியடிகள் அவர்களை பின்வாங்க செய்வதில்லை. கண்ணீர் புகை குண்டுகள் அவர்கள் பாதையை மறைக்கவில்லை. காயங்கள் அவர்களை பயமுறுத்தவில்லை. வரலாற்றின் மாபெரும் விசை அவர்களை செலுத்துகிறது. அவர்கள் உடைக்க முடியாதென நம்பப்பட்ட கோட்டையில் தங்கள் வெறும் கைகளால் ஒரு விரிசலை உருவாக்குகிறார்கள். எங்கிருந்தோ வருகிறார்கள். அலையலையாக நீதி மறுக்கப்பட்ட இடங்களிலிருந்து. அவர்கள் இப்போது கரப்பான் பூச்சிகள் அல்ல, போர்க்குதிரைகள், ஆழி பேரலைகள். இந்தியாவின் ஒவ்வொரு தெருவும் இப்போது ஜந்தர் மந்தர் ஆகிறது. முழக்கங்களில் மொழி புரியாதவர்களுக்கும் முழக்கங்களின் பொருள் புரிகிறது. முழக்கங்களின் மொழி புரியாதவர்களுக்கும் முழக்கங்களின் பொருள் புரிகிறது. அவர்கள் இவ்வளவு நாள் எங்கிருந்தார்கள் என பெரும் குழப்பம் எங்கும் சூழ்கிறது.
இது எப்படி தொடங்கியது என்று கண்களுக்கு புலப்படவில்லை. இது எப்படி முடியும் என எந்த திசையும் தெரியவில்லை. ஆனால் இது கண்ணெதிரே நிகழ்கிறது. அத்தனை எழுச்சிமிகு வசீகரமாய், நம்ப முடியாத பெரும் கனவாய் எங்கிருந்தோ வருகிறார்கள். அலையலையாக உடைந்த கனவுகளிலிருந்து வருகிறார்கள். நீண்ட காலம் சமரசங்கள் வழியே வாழ்ந்து விட்டோம். கோழைத்தனங்கள் நடுவே வாழ்ந்து விட்டோம். அச்சமற்ற முகங்களை காண மனம் விடுதலை அடைகிறது. அது மாபெரும் பரவசத்தை தருகிறது. ஒரு புத்தம்புது தலைமுறையின் புத்தம்புது கிளர்ச்சி தரும் பரவசம். அது எதிர்ப்பின் பரவசம், நீதிக்கான பரவசம், நெஞ்சுரத்தின் பரவசம். நீ என்னை ஒன்றும் செய்ய முடியாது என முஷ்டியை உயர்த்தும் பரவசம், வலியின் பரவசம், கண்ணீரின் பரவசம். எங்கிருந்தோ வருகிறார்கள் அலையலையாக. செத்துப்போன ஒரு யுகத்திலிருந்து. இன்குலாப் ஜிந்தாபாத், ஆசாதி ஆசாதி என்ற சொற்கள் காற்றை புயலாக்கி கொண்டிருக்கிறது. ஆசாதி ஆசாதி, விடுதலை விடுதலை, எல்லா விதமான குற்றங்களிலிருந்தும் விடுதலை. நன்றி, வணக்கம்.